இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். இந்த மாங்காய் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். சில பேர் மாங்காய் ஊறுகாய் பண்ணுனா எங்களுக்கு பூசணம் பிடிச்சிருது, கெட்டு போயிடுதுன்னு சொல்கிறாங்கல்ல. இது கெட்டே போகாது, ஈஸியாக செஞ்சிடலாம், உடனேவும் சாப்பிட்றலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இதுக்கு நான் ஒரு பெரிய மாங்காய், அது 1/4 கிலோ இருக்கும். அதை நான் எடுத்து இது மாதிரிக்கு நீளமாக போட்டிருக்கேன். ஏன்னா இதை நம்ம வதக்கும் போது சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக நீங்கள் இதையும் குட்டி குட்டியாக கூட நம்ம போடலாம். இதை வச்சுக்குவோம். இப்போ ஃபேன் பற்ற வச்சுக்குவோம். ஃபேன் சூடாகட்டும். இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். இந்த கடுகும் இந்த வெந்தயம் தான் அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. இது எல்லா மாங்காய் ஊறுகாய் பண்ணாலும் இதுதான் மெத்தடு. ஆனால் என்னென்னா இது நம்ம உப்பு போட்டு நம்ம வைப்போம். அப்போ அது உடனே பூசணம் பிடிச்சிடும், உப்பு அளவு தெரியாது நம்மளுக்கு. இதில் வேறு தண்ணியாக இருக்குமா, அதனால் சீக்கிரம் கெட்டு போயிடும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் நல்லா ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். இது எப்பயுமே கெட்டு போகாது. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதால அந்த ஈரத்தன்மை ஃபுல்லாக போயிடும். பயப்படாமல் ரொம்ப நாளைக்கு வெளியிலேயே நம்ம வச்சுக்கிறலாம். இது கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். நல்லா இது வெடிக்கட்டும். வெடித்த உடனே அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த வெடிச்சுக்கோங்க. லேசாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இது பண்ணிக்கிடுவோம். இது பாருங்க, ஒரு பேன் வச்சுக்குவோம். அந்த பேன் நல்லா இதாகட்டும். பேன் நல்லா காயட்டும். பேன் நல்லா காஞ்சிருச்சு. ஆனால் நல்லா காயணும். அதுக்கப்புறம் ஆயில் போடணும். நான் இதில் இப்போ நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். நம்ம எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த தாளிக்கிறது இது எல்லாமே சேர்த்து தான் இப்போ நம்ம எண்ணெய் போட்டிருக்கோம். இது நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். நல்லா காஞ்சிச்சு. இது நல்லா வேக வச்சிடணும் எண்ணெயிலேயே. இது எவ்வளோ வேணாலும் இதுதான் மெத்தடு. நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். நான் இது கொஞ்சமாக செஞ்சு காமிக்கணுங்கிறதுக்காக காமிக்கிறேன். நான் இதில் நிறைய மாங்காய் 3 கிலோ வாங்கி நான் செஞ்சுட்டேங்க. இந்த வெயில் காலத்தில் மாங்காய் கிடைக்கும். அப்பயே வாங்கி நம்ம நல்லா சேர்த்து வச்சுக்குவோம். பாருங்கள், இப்போ நல்லா எப்படி வதங்கிடுச்சுன்னு. இந்த வதங்குறதுல நம்ம நல்லா 1 ஸ்பூன் மேலேயே நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். இப்போ நல்லா அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சிடணும். இப்போ நம்ம அரைச்ச வெந்தயம், கடுகு போட்டுக்குவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் உப்பு. இதில் உப்பு சேர்த்துக்குவோம். பாருங்க, இப்போ அந்த இதில் எண்ணெய் நம்ம தனியாக ஊற்றுவோம் இல்லையா, அது வேண்டாம். இதுலேயே நம்ம ஊற்றிருக்கிறதுனால அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்குறதுனால இது கெடாது. உப்பும் போட்டாச்சு. நம்ம இதுக்கு நம்ம மிளகாத்தூள் தான் போடணும்.
இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் பெருங்காய பவுடர் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை நம்ம வந்து நல்லா பெரட்டி விட்டுற வேண்டியதுதான். பாருங்க, உடனே ரெடி ஆயிடுச்சு. இதை உடனே சாப்பிட்றலாம். இது கெடவே கெடாது. இதை நீங்கள் வெளியிலே வச்சுருக்கலாம். இதே மாதிரி ஈஸியாக நீங்கள் செஞ்சுக்கங்க. செஞ்சு வச்சா ரொம்ப நாளைக்கு கெடாது. இந்த கவலையே வேணாம், மாங்காய் ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டுருச்சு அப்படின்னு சொல்கிற இதுவே இல்லை. இவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக வருதுன்னு பாருங்கள். இப்போ மாங்காய் ஊறுகாயை எவ்வளோ இதாக ஈஸியாக செஞ்சிட்டோம்னு. இது பாருங்கள், கெடவே கெடாது. இது வேணால் உங்களுக்கு வந்து இன்னும் ஆயில் வேணும்னா இது மேலே கொஞ்சம் ஆயில் போட்டு ஊற்றி வச்சுக்கிறலாம். இப்போயே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எண்ணெயிலேயே. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட், ரொம்ப ஈஸி. இதை செஞ்சு வச்சுட்டா வருஷ கணக்குக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா ஒரு பட்டு கூட தண்ணியே இல்லை பாருங்களேன். இன்னும் நல்லா ஊறிடும், நாளைக்கெலாம் நல்லா ஊறிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது உடனேவும் செஞ்சும் சாப்பிட்றலாம். செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.